நண்பர்களே, சமீபத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு சினிமால மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின நடிகை தான் ஸ்ரீரெட்டி. ஸ்ரீரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு நடிகர்கள் மற்றும் இயக்குனர்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட வச்சாங்க. பாலியல் தொல்லை குடுக்குறாங்க. பாலியல் தொல்லை குடுத்தும் கூட பட வாய்ப்புகளை வந்து குடுக்க மாட்றாங்க. தெலுங்கு சினிமால இந்த மாரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் நடிகர்கள்ல ஒரு சிலருடைய பெயரையும், இயக்குனர்கள்ல ஒரு சிலருடைய பெயரையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட தமிழ் சினிமால உங்களுக்கு புடிச்ச நடிகர் யார் அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அதற்கு ஸ்ரீரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வினாடிகள் யோசிச்சுட்டு அஜித் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த தல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. தமிழையும் தாண்டி பல்வேறு மொழியில நடிக்கக்கூடிய நடிகர் மற்றும் நடிகைகள் கிட்ட உங்களுக்கு புடிச்ச தமிழ் நடிகர் யார் அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் வந்து தல பேர தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தல ரசிகர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்ப ட்ரெண்டா இருந்த ஒரு சிறுவன் தான் யாசின். யார் இந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பையன் ரோட்ல கடந்து ரூ. 50,000 எடுத்து தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து குடுத்திருக்கான். தலைமை ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து காவல் கண்காணிப்பாளர்கிட்ட வந்து குடுத்தாங்க. அந்த சிறுவன் வந்து ரஜினிகாந்த் வந்து சந்திச்சிருக்காரு. ரஜினிகாந்த் மடியில வந்து அந்த சிறுவன் வந்து உட்கார்ந்திருக்க மாதிரியான ஃபோட்டோக்கெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியானது. இது பத்தி யாசின் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ரஜினி அங்கிள வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். நான் அவர சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு தங்க சங்கிலி வந்து பரிசா குடுத்திருக்காரு. நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாரு." யாசின் வந்து தெரிவிச்சிருக்காரு. ரஜினியோட இந்த செயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள் முழுக்க பல்வேறு விதமான யங்ஸ்டர்ஸ் வந்து பாராட்டுக்கள வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல செய்திகள தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.